அகிலத்தையே ஆளும் அந்த ஈசன் ஒரு ஏழை பாட்டிக்காக தலையில் மண் சுமந்த கதை தெரியுமா உங்களுக்கு? மதுரையில் வைகை கரை உடைந்து விட்டது. ஊரே பயத்தில் இருந்தது. மதுரையை அபாயம் சூழ்ந்தது. அரசன் அணையை சரி செய்ய உத்தரவிட்டார். வீட்டுக்கு ஒருவர் வந்து வேலை செய்ய வேண்டும். அந்த ஊரில் வந்தி என்ற ஒரு வயதான பாட்டிக்கு உடம்பில் சக்தி இல்லை. ஆனால் மனதில் சிவன் மேல் நம்பிக்கை அதிகம் இருந்தது. ஆனால் வந்தி கிழவிக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. சொக்கநாதான் அவ கூப்பிட்ட குரலுக்கு ஒரு கூலியாள் வரான். கூலியாக அவன் கேட்டது காசு இல்லை. அந்த பாட்டி அன்பால் செய்த வெறும் உதிர்ந்த புட்டு. அதை ஆசையாக சாப்பிட்டு விட்டு பாட்டிக்கு பதிலாக வேலை செய்ய போறான். வேலை செய்யாம விளையாடுறான்னு மன்னன் அவன் முதுகில் பிரம்பால் அடிக்கிறார். ஆனால் அந்த அடி அவன் முதுகில் விழவில்லை. உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்கள் முதுகிலேயும் விழுந்தது. அவன் போட்ட ஒரு கூடை மண் வைகை ஆற்றின் வெள்ளத்தை தடுத்து நிறுத்தியது. ஏன் என்றால் வந்தவன் கூலியாள் இல்லை, அந்த சொக்கநாதன். பாட்டியோட அன்புக்கு முன்னாடி பரம்பொருளும் பணியாளன் ஆனான். இவரே புட்டுக்கு மண் சுமந்த பெருமான் ஆவார்.